பிள்ளைகள் மத்தியிலே அசைவாடுவீராகப்பா. ஆராதனை மகிமைப்படுவீராக தகப்பனே. வார்த்தையின் பகுதியிலே எங்களோடு கூட பேசுங்க. சங்கீத தியானத்தின் மூலமா எங்களோடு இடைபடுவீராக. சாட்சியின் பகுதியை ஆசீர்வதிங்க. காணிக்கை ஆசீர்வதிங்க தகப்பனே. உடைய வலதுகர தாங்கட்டும். தடைபட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கூட்டி சேர்ப்பீராக தகப்பனே. உடைய வலதுகர தாங்கட்டும் ஐயா. நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் தெய்வம் ஆண்டவர், இந்த ஆராதனையில நீ மகிமைப்படுவீராக, மகிமைப்படுவீராக. உலகம் எங்கிலும் நடக்கிற பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை ஆசீர்வதிங்க. நடைபெற்றிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சபையிலே கூட்டி சேர்க்கும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே வாய்க்காதே போகட்டும். தேவனே, உடைய பிரசன்னத்துக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் யாரும் உட்காருவோம். நம்ம இருக்கிறதால இந்த பாடல் புத்தகத்தை நம்ம ஆண்டவருக்காக நாளையத்துக்காக நம்ம பிரதிஷ்டை பண்ணுவோம். ஏற்கனவே நிறைய பாடல் புத்தகங்கள் வாங்கி வைத்திருந்து அதனுடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளிடத்துல கொடுத்து அந்த தாள்கள் எல்லாம் கிழித்து வச்சு நிறைய பேர் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆலயத்துக்கு பிரதிஷ்டை பண்ண பொருளை வீட்டுக்கு என்ன பண்ணாது, எடுக்கக்கூடாது. பேக்ல வச்சுப்பாங்க, மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அது மறுபடியும் திரும்பி வராதபடி அப்படி இருக்கக்கூடாது. இது நம்முடைய ஆலயத்துக்காக பிரதிஷ்டை பண்ணுவோம். மகள் வாங்கி கொடுத்ததான சுமதி ரேச்சல் சுமதி அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த பாடல் புத்தகத்தை ஆலயத்துக்காக நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் இதை பிரதிஷ்டை பண்ணுகிறோம். ஆலயத்துக்கு மாத்திரமாகவே இந்த இடத்துல வந்து உண்மை ஆராதிக்க, உண்மை துதிக்க, ஆண்டவரை உண்மை மகிமைப்படுத்த இந்த புத்தகத்தை நீங்க ஆண்டவரை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் எடுத்து ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய வல்லமை பிரசன்னம் இருக்கட்டும் ஐயா. இதை உமக்காக நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆமென். கொண்டு வந்து கொடுத்துருங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நாம் யாவரும் ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை பயன்படுத்துவோம். இருநூற்றி 26வது பாடலை நாம் யாவரும் எடுத்துக்கொள்வோம். 266 நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். கடந்த 6 நாளளவும் நம்மை பாதுகாத்த தேவனுக்கு நம் நன்றி பலிபீடத்தை நாம் கட்டுவோம். நல்ல கரங்களை கூட நாம் உற்சாகமாய் தட்டி தேவ நாமத்தை மேம்படுத்துவோம். ஆயத்தமாயிருந்து 266 நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்தீர் அன்பு கூட்டி, பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்தீர் அன்பு கூட்டி, பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நல்ல சத்தத்தை வைத்து பாடுவோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல சத்தமாய். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த
ஸ்தோத்திரிக்கிறோம். கடனே இல்லாமல் விசுவாசமாய் கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர். விசுவாசமாய் சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. புதிய ஒரு சாட்சி அடையாளமாக புதிய ரகத்தை ஆமென். உங்களோட புதிய உடன்படிக்கை செய்கிறேன் சொன்னாரே. புதிய ஒரு சாட்சி அடையாளமாய் புனித ரத்தமே கைகளை தட்டுவோம். திருப்பலிகள் கரங்களை எல்லாம் தட்டுங்க. நல்லா சத்தம் கேட்கணும். வார்த்தை நீரே, சத்திய ஜீவ வார்த்தை. அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி மரித்து போயிருக்க நம்மை உயிர்ப்பிக்கிறது. நன்றி